நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சகம் ராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். எல்லோருக்கும் இதே மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காதுங்க என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்ய கடவுள் தற்பொழுது குரு பகவான் வக்ரமாக இருக்கின்றார். 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கும் குரு பகவான் வக்ரமாவதால் எந்தவித கெடுதல்களையும் உங்களுக்கு தரப்போவது இல்லை. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் சனி பகவானும் தற்பொழுது வக்ர நிலைமையில் இருப்பதால் சனி பகவானின் கெடுதல்களும் தற்பொழுது உங்களுக்கு இல்லை. சரி, இந்த பதிவில் நம்ம குரு வக்ரத்தை பற்றி பேசலாம். இந்த குரு வக்ரமானது வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை குரு வக்ர பயிற்சியில் இருப்பார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போகின்றேன். அதற்கு முன்னாடி விருச்சகம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாங்க. விருச்சகம் ராசியில் பிறந்தவர்கள் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பேச வருகின்றார்கள் என்பதை இவர்கள் முன்கூட்டியே கூறிவிடுவார்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நல்லா வாட்ச் பண்ணுங்க. யாராவது ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் அடுத்து இதைத்தான் பேச போறான், அடுத்து இதைத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கும் திறமை என்பது விருச்சகம் ராசிக்காரர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அடுத்து தங்களுடைய சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உணர்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் ஆழ்மனதில் பூட்டி வைத்துக் கொள்வார்கள். அதை அடிக்கடி வெளியில் கூறிக்கொள்ளவே மாட்டார்கள். அதற்கு என்று நேரம் வரும்பொழுது மட்டும்தான் இவர்கள் அதை பற்றி பேசுவார்கள். இவர்களிடம் அன்பாக பேசி பழகி நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம். ஆனால் இவர்களிடம் எதிரியாக இருந்தீர்கள் என்றால் பின்னாடி ஏண்டா இவர்களுக்கு எதிரியாய் ஆனோம் என்று ஃபீல் பண்ற அளவிற்கு உங்களை யோசிக்க வச்சிருவாங்க. அதே மாதிரி பணத்தை கொடுத்து இவங்களை விலைக்கு வாங்கவே முடியாதுங்க. பணமா மானமா இரண்டில் எது பெருசு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க தன்னுடைய மானத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய மேல் அதிகாரி நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை மற்றவர்கள் இருக்கும் பொழுது திட்டினார் என்றால் அதை உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நான் என்ன தவறு செய்தேன், என் மேல் என்ன தவறு இருக்கின்றது என்று பொங்கவும் செய்வீர்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு பணம் பெரியதாக தெரியாது. அதே மாதிரி அன்பு என்று எடுக்கும் பொழுது மற்றவங்க மேல விருச்சகம் ராசிக்காரர்கள் நிறைய அன்பு வைப்பாங்க. அதாவது ஒரு பொறாமைத்தனம் கலந்த அன்புன்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இவங்க அன்பு வைப்பாங்க. அளவுக்கு மீறி ஒரு விஷயம் போகுது அப்படின்னாலே அந்த இடத்துல பிரச்சனை தான் வரும். அந்த இடத்துல நீங்க அன்பு வச்சவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும். அப்போ உங்களுக்குள்ள ஈஸியாக சண்டையும் வந்துடும். ஸோ எதுவாக இருந்தாலும் அளவாக வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி மற்றவங்க மேலே சந்தேகம் வராத வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட பழகுவாங்க. பட் ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா ஜென்மத்துக்கும் அதற்கப்புறம் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க மேலே சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அவங்க தான் நம்ம கண்டுக்காம தானே இருக்காங்க, நம்ம என்ன தப்பு வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் உங்கள் மேலே தான் இருக்கும். நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. விருச்சகத்தை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னா அதோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க கவலையில் இருந்தாலும் அதோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. விருச்சகம் ராசிக்காரர்களோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை சிந்தித்து அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த 8 பேர் எல்லாம் தேவையே இல்லை. இவங்க ஒரு ஆள் இருந்தால் போதும். அந்த 8 பேர் எந்த அளவிற்கு சிந்திக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ அந்த அளவிற்கு இவங்க சிந்திப்பாங்க, செயல்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. இவங்க தனியாக இருக்கும் பொழுது இவங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருப்பாங்க. அதனால தான் யாரும் கண்டுபிடிக்க முடியாத பல அரிய கண்டுபிடிப்புகளையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களையும் இவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடிகின்றது. காரணம், இது 8வது ராசி. இவங்க ஒரு விஷயத்துல நம்ம ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல தன்னுடைய உயிரை கொடுத்தேனும் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அதாவது தலை சிறந்த புத்திசாலித்தனம் எப்பொழுதும் இவர்களுக்கு வேலை செய்யும். புத்திசாலித்தனம் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீங்க. அது என்ன தலை சிறந்த புத்திசாலித்தனம்?
புத்திசாலிகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் என்று நம்முடைய விருச்சக ராசிக்காரர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய புத்தியை கூராக தீட்டி வைத்திருப்பார்கள். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் எப்படி யோசிக்க வேண்டும், எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவு இவர்களுக்கு அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக நுணுக்கமாக அறிந்து ஆராய்ந்து செயல்படுவதே இவர்களின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். இந்த ராசி 8ஆம் இடம் என்பதால் ஏதாவது ஒரு வழியில் தினமும் வருத்தமும் கவலையும் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டால் கூட வெளியில் இருக்கும் யாருக்கும் தெரியாத வண்ணம் தன் நிலைமையை மறைத்து கொள்ளக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பொறுமையோடு செயல்படுத்துவாங்க. ஆனால் ஆரம்பித்த பிறகு இவர்களின் வேகம் என்பது அந்த காரியத்தை உடனே முடித்துவிட வேண்டும் என்பது போல் இருக்கும். எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்கும் இவர்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்தில் இரக்கப்பட்டு ஏமாறுவதும் உண்டு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் முதன்மை கொண்டு விளங்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆதிக்க உணர்வும் இயல்பாகவே இருக்கும். இது காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வருவதால் எப்பொழுதும் எதையாவது பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வு உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் மனதிற்குள் நினைத்து கொள்வார்கள், நாம் மற்றவரை விட நிறைய திறமைகளை வைத்திருக்கின்றோம், புத்திசாலித்தனம் இருக்கின்றது. ஆனால் நாம் மட்டும் ஏன் இன்னும் வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு செல்லாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி அந்த விஷயத்தில் சப்போஸ் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவும் உங்களை பாதிக்கும். நீங்கள் அந்த மாதிரி நேரங்களில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று சாதித்து மிகப்பெரிய இடங்களில் இருக்கும் மனிதர்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் கூறுவார்கள், என் வாழ்க்கையில் சந்திக்காத தோல்விகளே இல்லை, படாத கஷ்டம் இல்லை என்று. நம்முடைய விருச்சகம் ராசிக்காரர்களும் அதே மாதிரித்தான். வாழ்க்கையின் முதல் பாதி கஷ்டமாகவும் தோல்விகளாகவும் தான் இருக்கும். அதன் பிறகு நீங்கள் கத்துக்கிட்ட வித்தையை மொத்தமாக இறக்கி யாருமே தொட இயலாத அரிய சாதனைகளை செய்து வாழ்வில் மிக உயரத்தில் செல்வதற்கு அனைத்து தகுதிகளும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். உங்கள் லட்சிய பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே வாருங்கள். என்றாவது ஒரு நாள் நீங்களும் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு மனிதனாக மாறுவீர்கள். சரி, வாங்க விருச்சகம் ராசிக்கான குரு வக்ர பலன்களை பார்க்கலாம். முதலில் குருவின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குரு வக்ரமாகி 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும். இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகள் வெளிப்படுத்துவீர்கள். குரு 7ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும். தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் உயரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். குரு 9ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும். இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். பெண்களுக்கு இந்த குருவக்ர பயிற்சியில் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உயர்ந்த நிலை கல்வியில் புரிதலும் தெளிவும் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஊதிய உயர்வு சிலருக்கு சாதகமாக முடியும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் லாபங்கள் மேம்படும். வாகன பயணங்களின் மூலம் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்களில் குறைவு ஏற்படாது. வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும்.
திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இந்த குரு வக்ர பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகளை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளில் தெளிவும் ஒத்துழைப்பும் சூழல்களும் உண்டாகும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் தம்பதிகளுக்கு இடையே மனம் விட்டு பேசுவது புரிதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும். தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும். உங்களுக்கான வழிபாடு: திங்கட்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். தடைப்பட்ட சுப காரியங்கள் யாவும் கைகூடி வரும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைத்து விருச்சகம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.